Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வில்லேஜ் ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பை பத்த வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பாட்டில், அதாவது பானையில் செய்ய போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை வகைகள் போட்டுக்கலாம். பட்டை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தக்காளியை வெட்டி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ கூடவே வந்து நம்ம தயிரை 1/4 லிட்டர் தயிரை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு மீட் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் வந்து இப்போ நம்ம சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு சிக்கன். இது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 40% நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி ரைஸை போட்டு தம்மை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 40% நல்லா ஒரு சிக்கன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டு தம் போட்டுடலாம். சிக்கனெல்லாம் ஒரு 60% நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தம் போடுறதுக்கான நல்ல ஒரு பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு விறகை வெளியே எடுத்துகிட்டு தம்மை போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தம்பு ஒடிச்சு இறக்கிடலாம். தம்மு போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தம்மை ஒடிச்சிடலாம். நல்லா பதம் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். நல்லா ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நெய்யை போட்டு கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி செஞ்சுருக்குறோம். 1 kg பிரியாணி. பானையில் செஞ்ச பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ரெசிபி. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெசிபி நாங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பிச்சி விட்ருங்க. பாய்.